Dear students, நான் ஓரிஜினல் சார் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷனில் ஸ்டாச்சியோமெட்ரி கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டாச்சியோமெட்ரி அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி உள்ள கால்குலேஷன்ஸை பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்டாச்சியோமெட்ரி அப்படின்னா என்ன அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அப்புறம் அதை பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக புரியும் நம்மளுக்கு. ஸோ ஸ்டாச்சியோமெட்ரி அப்படிங்கிறது வெரி சிம்பிள் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் மூணுமே கேட்பாங்க. ஸோ 3 பார்ட்லேயுமே உண்டு. ஸோ டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கேசரி ப்ரிப்பரேஷன் பார்ப்போம். கேசரி ப்ரிப்பரேஷன் நம்ம வீட்டில் வந்து கேசரிலாம் நிறையா சாப்பிட்ருப்போம். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ இதில் தான் அந்த ஸ்டாச்சியோமெட்ரிக் அப்படிங்கிறது அடங்கியிருக்கு. அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுக்கு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் இருக்கும் அப்படின்னா ஒரு 6 கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெசிபிஸ் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல 1 கப் ரவா தேவை. ரவா வந்து 1 கப்பு, சுகர் வந்து 2 கப்ஸ் தேவை, கீ வந்து 1/2 கப் தேவை, நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரவா 1 கப்பு, சுகர் 2 கப்பு, கீ வந்து 1/2 கப்பு, நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப். ஸோ அதர்வைஸ் அதான் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 கப் ரவா ப்ளஸ் 2 கப் சுகர், 1/2 கப் வந்து பார்த்திங்கன்னா கீ, அப்புறம் 1/4 கப் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸு. இதை நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6 கப் 6 கப் வந்து பார்த்திங்கன்னா கேசரி கிடைக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ரவா 1 கப்பு, ஓகேவா, 2 கப் சுகரு, கீ வந்து 1/2, நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, அது சாதாரணமாக அந்த முந்திரி திராட்சைலாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 6 கப் கேசரி கிடைக்கும். 6 கப் வந்து கேசரி கிடைக்குது. சார் நீங்கள் சொன்ன ஸ்டாச்சியோமெட்ரிக்கும் இந்த கேசரி ப்ரிப்பரேஷனுக்கும் என்ன சார் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து உள்ள ஸ்லைடு பார்ப்போம். இதில் பாருங்கள், ingredients that are required for the preparation of 3 cup கேசரி as follows. இப்போ எனக்கு 3 கப் கேசரி தேவை சார். 3 கப் கேசரி தேவை அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம 6 கப் கேசரிக்கு 1 கப் ரவா எடுத்துக்கிட்டோம். ஸோ 3 கப் கேசரி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். இந்த 3 கப் இங்கே 1 கப் ரவா, 6 கப் வந்து கேசரி எடுத்துக்கிறோம். 3 கப் ரவா தேவை அப்படின்னா இங்கே 6 × 3 இதை அடித்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இங்கே 2, இங்கே 1, அப்போ 1/2. அப்போ அரை கப் ரவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், 3 கப் கேசரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவ்லி வி கேன் கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் கேசரி அப்டைன்டு ஃப்ரம் த 3 கப் ரவா அஸ் பிலோ. 3 கப்பு என்கிட்ட ரவா இருக்குது, அப்போ எத்தனை கப் கேசரியை ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். 3 கப் ரவா இருக்குது, எத்தனை கப் கேசரி ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா அஸ் ஏ சேம் பிரின்சிபிள் தான். 6 கப் கேசரிக்கு 1 கப் ரவா தேவை. அப்போ 6 கப் கேசரி டிவைட் பை 1 கப் ரவா இன்ட்டு என்கிட்ட எத்தனை கப் ரவா இருக்குது, 3 கப்பு வந்து பார்த்திங்கன்னா ரவா இருக்குது. அப்போ இங்கே ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, இங்கே அடித்தா 3 வரும். அப்போ 6 × 3 = 18 கப் கேசரி கிடைக்கும். ஓகே, 18 கப் கேசரி கிடைக்குது. ஓகே, இது கொஞ்சம் லைட்டாக டாப்பிக்கில் வர்ற மாதிரி இருக்கா, ஸ்வீட் அதிகமாகிறதுனால கொஞ்சம் தெரியாது. சரி வாங்க, இங்கே ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு சிம்பிள் கான்செப்ட், ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது இந்த ஸ்டாச்சியோமெட்ரிக்கை பேஸ் பண்ணி. ஸோ அதை பார்ப்போம். சிமிலர்லி we can calculate the required quantity of other ingredients too. We can extend this concept to perform stoichiometric calculation for a chemical reaction. In Greekல ஸ்டாச்சியோன் அப்படின்னா மீன்ஸ் எலமெண்ட். ஸ்டாச்சியோன் ஆனது எலமெண்ட்டு. அண்ட் மெட்ரான் அப்படிங்கிறது, மெட்ரான் மீன்ஸ் மெஷர். அப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரியாக்டன்ஸில் உள்ள அல்லது ப்ராடக்ட்ஸில் உள்ள எலமெண்ட்டை மெஷர் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டாச்சியோமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டாச்சியோமெட்ரி gives the numerical relationship between
chemical quantities in balanced chemical equation. ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ல உள்ள நம்ம என்ன பண்றோம், அதில் உள்ள எலமெண்ட்ஸை மெஷர் பண்றோம், அதில் உள்ள கூறுகளை அளவிடுதல் தான் என்னது, ஸ்டாச்சியோமெட்ரி. அது எதில் நம்ம அளவிடுறோம், ஒரு சமநிலையான பேலன்ஸ் பண்ண ஒரு ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன்ல உள்ள அந்த என்டிட்டிஸ் ஆர் எலமெண்ட்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் ஆட்டம்ஸ் இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்றோம், மெஷர் பண்றோம். அதுக்கு பேர் தான் ஸ்டாச்சியோமெட்ரின்னு சொல்றோம். By applying the concept stoichiometry, we can calculate the amount of reactants required to prepare specific amount of product and vice versa using balanced equation. So, இங்கே ஸ்டாய்ச்சியோமெட்ரிக்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதில் உள்ள எலமெண்ட்ஸு, அதில் உள்ள காம்பவுண்ட்ஸு, அதில் உள்ள ஆட்டம்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். ஸோ அப்படி மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், let us consider the following chemical reaction. 1 moles of carbon plus 1 moles of oxygen molecule gives 1 moles of carbon dioxide ஃபார்ம் பண்ணுது. ஒரு கார்பனும் ஆக்சிஜனும் கம்பைன்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது. இது ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ரியாக்ஷன் தான். From this equation we learn that 1 mole of carbon react with 1 mole of oxygen molecule to form 1 mole of carbon dioxide. அப்போ 1 mole of carbon, ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் தான் ஸ்டாய்ச்சியோமெட்ரி. இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன, ஸ்டாய்ச்சியோமெட்ரி. ஒரு டபுள் கோடு போட்டு ஈக்குவல் போட்டு ஒரு கோடு க்ளோஸ்டாக போட்டோம்னா அதுக்கு பேர் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் சிம்பிள். அப்போ 1 mole of carbon அது ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஃபார்மில் 1 mole of 1 molecule of ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஸ்டாய்ச்சியோமெட்ரிக்கலி 1 mole of carbon dioxide ஃபார்ம் பண்ணுது. The symbol means stoichiometrically equal to. அப்ப ஸ்டாய்ச்சியோமெட்ரிக்னா என்ன, ஒரு சமநிலையான வினை. ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதுல உள்ள எலமெண்ட்ஸை, அதுல உள்ள மாலிகூல்ஸை அது ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஃபார்ம்ல இருக்கா, அதாவது சமநிலையா இருக்கா அப்படிங்கிறத ஈஸியா மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்னது, ஸ்டாய்ச்சியோமெட்ரிக். இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், இதுக்கு என்னென்ன பிரின்சிபிள்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்க, ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கால்குலேஷன் இது கொஞ்சம் முக்கியமானது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கு அடுத்து உள்ள 2 ஸ்லைடு தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியான டாபிக் தான் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் அப்படிங்கிறது. இப்போ இங்கே பாருங்க, stoichiometry is the quantitative relationship between reactants and products in a balanced chemical equation in moles. என்ன சொல்றாங்க அப்படின்னா, stoichiometry இந்த quantitative relationship between reactants and products balanced chemical equation in moles. ஓகே, அப்போ ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரியாக்டன்ஸில் உள்ள காம்பனன்ட்ஸையும் அந்த ப்ராடக்டில் உள்ள காம்பனன்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கா, ஈக்குவல் கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டாய்ச்சியோமெட்ரி. The quantity of reactants and products can be expressed in moles or in terms of mass unit or as volume. These 3 units are interconvertible. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மோல்ஸில் இருந்தாலும் சரி, இல்லை வால்யூம்ஸில் இருந்தாலும் சரி, இல்லை அது ஒரு மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக ஒரு ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஃபார்மில் அதில் உள்ள எலமெண்ட்ஸை மெஷர் பண்ணிக்கலாம். பட் இந்த 3மே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர் கன்வெர்ட்டபிள்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இன்டர் கன்வெர்ட்டபிள். எப்படி சார் அப்படின்னா, இப்போ ஒரு மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மாஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், மோல்ஸாக மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை மோலார் மாஸ். அதோட எந்த சப்ஸ்டன்ஸோட மோலார் மாஸால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், மோல்ஸ் கிடைச்சிரும். அந்த மோல்ஸை வால்யூமாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள்டு பை 22.4 லிட்டர்ஸால் மல்டிபிள் பண்ணால் நம்ம என்ன கிடைச்சிரும், வால்யூம் கிடைச்சிரும். ஓகே, அதே வால்யூம் ஆஃப் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து வால்யூமில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம், மோல்ஸாக மாற்றணும் அப்படின்னா
டிவைடட் பை 22.4 லிட்டர்ஸ் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மோல்ஸை மறுபடியும் மாஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள்டு பை மோலார் மாஸ். ஓகே, மல்டிபிள்டு பை மோலார் மாஸ். ஸோ இந்த மாஸு, வால்யூமு, மோல்ஸு இது மூணுமே என்னவா இருக்கு அப்படின்னா இன்டர் கன்வெர்ட்டபிளா இருக்கு. ஓகேவா, என்னவா இருக்கு? இன்டர் கன்வெர்ட்டபிளா இருக்கு. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஸ்டாய்ச்சியோமெட்ரிக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் அதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ரியாக்ஷனா அது கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா, இது ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ரியாக்ஷன் தான். இதில் வந்து ஒரு ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் இருக்கா, ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் வந்து கரெக்டாக இருக்கா, கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் பண்ண போகிறோம். எப்படி சார் அப்படின்னா இங்கே கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே இது வந்து ஃபுல்லாக ரியாக்டன்ஸு, இது ப்ராடக்ட்ஸு. எப்போவுமே ஏரோ மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ளது எல்லாமே ரியாக்டன்ஸு, ரைட் சைடில் உள்ளது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸு. இது நம்ம 6th படிச்சிருக்கோம், 6th தெரியும். ஸோ இந்த ரியாக்டன்ஸோட குவான்டிட்டியும் இந்த ப்ராடக்டோட குவான்டிட்டியும் ஈக்குவலாக இருக்கா, அதுக்கு அது அப்படி சொன்னால் அது ஈக்குவலாக இருந்தால் அது என்னது, அது என்ன அப்படின்னா ஸ்டாய்ச்சியோமெட்ரிக்கை ஃபாலோ பண்ணுதுன்னு அர்த்தம். எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். 1 moles ஆஃப் மீத்தேன் ப்ளஸ் 2 moles ஆஃப் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடையும் 2 moles ஆஃப் வாட்டரையும் லிபரேட் பண்ணுது. இது ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஃபார்மில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள் கண்டென்ட்ஸில் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா அந்த மீத்தேன் எழுதிக்கிட்டோம், ரியாக்ஷன் சைடில் உள்ள மீத்தேன், அதே ரியாக்டன் சைடில் உள்ள ஆக்சிஜன் எழுதியாச்சு. மீத்தேன் வந்து 1 moles இருக்குது, அதுதான் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். இங்கே ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 2 moles இருக்குது. அதே ப்ராடக்ட் சைடு பாருங்கள் 1 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, 2 moles ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குது. அதே இங்கே 1 moles போட்டாச்சு, இங்கே 2 moles போட்டாச்சு. அடுத்து மோல் ரிலேஷன்ஷிப் 1 moles, இது 2 moles, இது 1 moles தான், இது 2 moles. அடுத்து மாஸ் ரிலேஷன்ஷிப். ஓகேவா, மாஸ்னா என்ன சார் அப்படின்னா அதை கிராம்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகேவா, மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோல்ஸை நம்ம கிராம்ஸில் மாற்றிருக்கோம். ஓகேவா, எப்படி அப்படின்னா இது எப்படி 16 கிராம் வந்துச்சு. இந்த மீத்தேன் இருக்குல்ல, இதோட மோலார் மாஸ் எவ்வளவு? கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 4 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ 12 + 4 = 16. அப்போ 16 கிராம். இங்கே பாருங்க ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஆக்சிஜன் இருக்கு. ஓகேவா, 4 ஆக்சிஜன் இருக்கு. ஒரு ஆக்சிஜனுக்கு 16. அப்போ 4 ஆக்சிஜனுக்கு எவ்வளோ வரும்? 64. அடுத்து இங்கே கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடோட மோலார் மாஸ் எவ்வளோ என்னது அப்படின்னா 44 கிராம். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வாட்டர். இங்கே வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரே ஒரு வாட்டருக்கு வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா இப்போ சிம்பிளாக கவுண்ட் பண்ணிக்கிறோம். ஆக்சிஜனுக்கு 16. ஓகேவா, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 16 + 2 = 18. 2 வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கிறதுனால அப்போ 18 × 2 = 36. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஓகேவா, மாஸ் ரிலேஷன்ஷிப்பை கால்குலேட் பண்ணுறோம் இன் கிராமில். அடுத்து வால்யூம் டு வால்யூம் ரிலேஷன்ஷிப். ஓகேவா, வால்யூம் டு வால்யூம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அதில் 2 இருக்குது. ஓகேவா, இதில் ஃபர்ஸ்ட்டில் உள்ளது எல்லாமே ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில். நம்ம ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்லன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஸ்டினில் நம்ம இந்த மேலே உள்ள எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிக்கலாம். மேலே ஃபர்ஸ்ட்டில் உள்ளதை மேலே என்ன உங்களுக்கு புரியாது, நான் சொல்கிறேன் தெளிவாக. ஓகேவா, அது ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் அப்படின்னா 22.7 லிட்டர் at 273 and 1 bar pressure. இதுதான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். ஸ்டாண்டர்ட் கண்டிஷனும் கொடுத்தாலும் சரி, இல்லை 273 × 1 bar pressure கொடுத்தாலும் 22.7 லிட்டர் தான். இல்லை அவன் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கான், ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறான் 273 and 1 atmosphere ப்ரெஷர்னா 22.4 லிட்டர். 1 அட்மாஸ்பியர்னா 22.4 லிட்டர். 1 பார் ப்ரெஷர் அப்படின்னா 22.7 லிட்டர். ஸோ அதுவும் அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா, ஏடிஎம்மில் கொடுத்தா 22.4 லிட்டர். 1 பார் ப்ரெஷரில் கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே 22.7 லிட்டர் அட் 273 கெல்வினில். ஓகேவா, ஸோ நம்ம இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறோம், மாற்றிக்கிறோம், அப்ளை பண்ணிக்கிறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாய்ச்சியோமெட்ரி. இங்கே பாருங்கள் 16, 64. ஓகேவா, இங்கே
44 36 எவ்வளோ வருது 44 ஒரு 36 இது ஒரு 50 ஓகேவா ரிமைனிங் வந்து இங்கே ஒரு 30 இருக்கு ஓகேவா அப்போ 80 அதே மாதிரி இங்கேயும் பாருங்க 64 இங்கே ஒரு 6 எடுத்து இங்கே அப்படியே எடுத்துக்கிறோம் 70 ஒரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 80 அப்போ 80 கிராம் ஆஃப் ரியாக்டன்ட்டு 80 கிராம் ஆஃப் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது இதுதான் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஓகேவா ரியாக்ஷன் ஓகேவா ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ரியாக்ஷன் ஓகே ஒரு சமநிலையான சமநிலை வினை ஓகே சமநிலையான சமநிலை வினை ஒரு ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ரியாக்ஷன் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் இப்போ another ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருவோம் calculate the amount of water produced by the combustion of 32 gram of methane இப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ரியாக்ஷனில் ஒரு 32 கிராம் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேனை நம்ம எரிக்கும் போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுதான் கொஸ்டின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனுக்கு உண்டான ஆன்சர் இங்கே இருக்குது என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16 கிராம் ஆஃப் மீத்தேனை நம்ம கம்பஷன் பண்ணும்போது எரிக்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து லிபரேட் ஆகுது வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே கொஸ்டின் நான் எப்படி கேட்குறேன் அப்படின்னா 32 கிராம் ஆஃப் மீத்தேனை எரிக்கும் போது உனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின்லேயும் கேட்பாங்க ஒரு சில டைமில் 5 மார்க் கொஸ்டின்லேயும் கேட்பாங்க ரொம்ப சிம்பிள் தான் ஓகேவா 16 கிராம் வாட்டருக்கு 36 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி 16 கிராம் மீத்தேனுக்கு வந்து 36 கிராம் வாட்டர் கிடைக்குது இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் 16 32 மாற்றிட்டோம் இதுலேருந்து ஒரு மடங்கு கூட எழுதிட்டோம் ஓகேவா அப்போ இதுவும் என்ன பண்ணோம் இன்னொரு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ரியாக்ஷன் இல்லை இது ஒரு மடங்கு அதிகமானுச்சுன்னா இது ஒரு மடங்கு அதிகமாகும் இதுதான் பிரின்சிபிள் அதான் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஓகேவா அப்போ ரொம்ப சிம்பிளாக நம்மளே சொல்லிடலாம் இது 32 கிராம் அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவா இருக்கும் 36 + 36 எவ்வளோ வரும் 72 கிராம் ஆஃப் வாட்டர் ஸோ அதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணியிருக்காங்க இங்கே அதே மாதிரி தான் முதல்ல ஒரு வீடியோவில் பார்த்தோம்ல முதல் ஸ்லைடில் பார்த்தோம்ல அதே கண்டென்ட்டு ரியாக்டன்ஸு ப்ராடக்ட்ஸு இங்கே ரியாக்டன்ஸ் சைடு பாருங்கள் மீத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா 1 moles ஆஃப் மீத்தேனு 2 moles ஆஃப் ஆக்சிஜன் இங்கே 1 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுது இங்கே 2 moles ஆஃப் வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகுது அப்போ அதோட மோல் ரிலேஷன்ஷிப்பில் பாருங்கள் இது 1 moles இது 2 moles ஆஃப் ஆக்சிஜன் இது 1 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 2 moles ஆஃப் வாட்டர் இப்போ இங்கே மாஸ் ரிலேஷன்ஷிப்பில் பாருங்கள் 16 கிராம் இது வந்து பார்த்தீங்கன்னா 16 கிராம் உங்களுக்கு தெரியும் மீத்தேன் இருக்குல்ல அதோட மோலார் மாஸ் இது 64 கிராம் இது 44 கிராம் இது 36 கிராம் அப்போ கிவன் மாஸ் என்ன கேட்டிருக்கான் 16க்கு 36 அப்படின்னா 32க்கு என்ன வரும் அப்படின்னா இங்கே 72 ஸோ அது எப்படி வருதுங்கிறத பார்ப்போம் இங்கே பாருங்கள் கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ்டு பை த combustion of 32 gram of methane இது ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ரியாக்ஷன் ஆஸ் பர் த ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஈக்குவேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது combustion of 1 mole of 16 gram of methane produced 2 moles of 36 gram of water அப்போ CH4 இங்கே 12 இங்கே +4 இன்ட்டு 1 16 கிராம் அது கிராம் மோல் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க அது கிராமில் மாற்றிருக்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இங்கே அதே மாதிரி வாட்டருக்கு பாருங்கள் 2 ஹைட்ரஜன் இருக்குது ஒரு ஆக்சிஜன் இருக்குது அப்போ 18 கிராம் மோல் இன்வர்ஸ் கம்பஷன் ஆஃப் 32 கிராம் ஆஃப் CH4 ப்ரொடியூசர்ஸ் 32 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்போ நார்மலாக அந்த ஈக்குவேஷன் உள்ளது என்ன 16 கிராம் ஆஃப் மீத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா 36 கிராம் ஆஃப் வாட்டர் லிபரேட் பண்ணுது அப்போ 32 கிராம் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ 32 கிராம் ஆஃப் மீத்தேன் ஓகேவா ரெண்டையும் நம்ம எது தேவையாக நம்ம மேலே வச்சுக்கிறோம் ஓகேவா அப்போ 16 கிராம் ஆஃப் மீத்தேன் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த 32 அடிக்கிறோம் இங்கே அடித்தோம்னா என்ன வரும் நம்மளுக்கு இங்கே 2 வரும் அப்போ 2 இன்ட்டு 36 72 கிராம் ஆஃப் வாட்டர் இதுதான் ஆன்சர் ஓகேவா ரொம்ப சிம்பிளாக இருக்கா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டினில் how many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia okay 10 moles of ammonia இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமோனியா ப்ரிப்பரேஷன் ரியாக்ஷன் இது வந்து பேலன்ஸாக இருக்குது இது ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ரியாக்ஷன் தான் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஃபார்மில் தான் இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ இங்கே பாருங்கள் N2
ப்ளஸ் 3H2 gives 2NH3. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் ரியாக்ஷன். இப்படி இது ஒரு 1 மோல்ஸ் இருக்குது, இது 3 மோல்ஸ் இருக்குது. இங்கே 2 மோல்ஸ் ஆஃப் அம்மோனியா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஃபார்மில் தான் இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிபரேட் ஆகுது அம்மோனியா? 10 மோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிபரேட் ஆகுது. ஓகேவா, இந்த 10 மோல்ஸ் லிபரேட் ஆனிச்சுன்னா எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா தேவை, எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தேவைப்படுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா, இங்கே 2லேருந்து 10 இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மடங்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் என்ன ஆயிருக்கும்? 5 மடங்கு தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, அப்போ ப்ராடக்ட்டு 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இப்போ ரியாக்டர் என்ன இருக்கும்? 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகணும். அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும்? 5 × 3 = 15 தான் வரும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மைண்ட்லேயே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கவுண்ட் பண்ணிடலாம் ஈஸியாக, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டா. ஓகேவா, இப்படி இங்கே வந்து 1 மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன், 3 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், இங்கே வந்து 2 மோல்ஸ் ஆஃப் அம்மோனியா லிபரேட் ஆகுது. இது ஒரு ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஃபார்மில் இருக்குது. 10 மோல்ஸ் ஆஃப் அம்மோனியா லிபரேட் ஆகுது. அதுக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தேவை, எவ்வளோ வந்து ஹைட்ரஜன் இருந்தால் 10 மோல்ஸ் ஆஃப் அம்மோனியா லிபரேட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான், பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், how many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia? The balanced stoichiometric equation for the formation of ammonia is N2 plus 3H2 gives 2NH3. இது ரொம்ப சிம்பிள் தான். as per the stoichiometric equation to produce 2 moles of ammonia 3 moles of hydrogen required. அப்போ therefore the produce 10 moles of ammonia அப்படின்னா எது தேவையோ அதை நம்ம மேலே வச்சுக்கிறோம். ஓகேவா, இங்கே பாருங்கள், இங்கே 2 moles of ammonia 3 moles of ஹைட்ரஜன் தேவைப்படுது. அப்போ 10 moles of அம்மோனியா லிபரேட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா இங்கே 10 moles of அம்மோனியா, அப்போ 2 இது ரெண்டையும் இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை வந்து கேன்சல் பண்ணுறோம். இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 வரும். அப்போ 5 × 3 = 15 moles of ஹைட்ரஜன் ஆர் required. ஓகேவா, ஈஸியாக இருக்கா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா, இதை பேஸ் பண்ணி நீட்லேயும் கொஸ்டின் உண்டு. ஓகேவா, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் டு வால்யூம் ரிலேஷன்ஷிப். இது ஒரு ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி how much volume of carbon dioxide is produced when 50 gram of calcium carbonate is heated completely under standard condition, the balanced chemical equation is. ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்னாவே நமக்கு தெரியும் 22.7 லிட்டர் தான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். முதலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்னாவே அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஓகேவா, 22.7 லிட்டர் தான். அப்போ இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்டை டீகம்போஸ் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் ரிலீஸ் ஆகும். அதாவது 1 moles ஆஃப் கால்சியம் கார்பனேட் gives 1 mole ஆஃப் கால்சியம் ஆக்சைடு, 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அது மோல் ரிலேஷன்ஷிப்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 1 mole இங்கே 1 mole இங்கே 1 mole. அடுத்து மாஸ் ரிலேஷன்ஷிப்பில் கால்சியம் கார்பனேட் இருக்குல்ல, அதோட மோலார் மாஸ் வந்து எவ்வளவு? 100 கிராம். அப்போ 100 கிராமுக்கு 22.7 லிட்டர். ஓகே, 100 கிராமுக்கு 22.7 லிட்டர். அப்போ 50 கிராமுக்கு எவ்வளவு? 50 கிராமுக்கு எவ்வளவு? இதுதான் கொஸ்டின். இதுதான் மாஸ் வால்யூம் ரிலேஷன்ஷிப். அப்போ நம்மளுக்கு வால்யூம் ரிலேஷன்ஷிப்பில் பாருங்கள், இங்கே 1 moles 22.7 லிட்டர், இங்கே 1 moles 22.7 லிட்டர், இங்கே 1 moles 22.7 லிட்டர். இங்கே 100 கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 22.7 லிட்டர் கிடைக்குது. 50 கிராமுக்கு எவ்வளவு அப்படின்னா லெட்ஸ் கோ டு திஸ் கால்குலேஷன். Okay, how much volume of carbon dioxide is produced when 50 gram of calcium carbonate is heated completely under standard condition? The balanced chemical equation கொடுத்துருக்காங்க. As per the stoichiometric equation, 1 mole calcium carbonate on heating produced 1 mole of CO2. ஓகே, அது 22.7 லிட்டர். அப்போ அதோட மோலார் மாஸ் இப்படி தான் கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா, 40 + 12 + 3 × 16 = 100 கிராம் மோல் இன்வர்ஸ். அடுத்து STP ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் 1 mole of carbon dioxide occupies a volume வந்து 22.7 லிட்டர். அடுத்து STP 50 கிராம் ஆஃப் CaCO3 ஹீட்டிங் ப்ரொடியூஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போ 22.7 லிட்டர் ஆஃப் CO2, 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட், ஓகேவா, இன்ட்டு 50 கிராம். 50
ஓகேவா? இந்த 100 ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். இங்கே 2 வரும். ஓகேவா? அப்போ 2 22.7 லிட்டர். அப்போ ரொம்ப சிம்பிள் தான். 11.35 லிட்டர்ஸ். 11.35 லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தேவை. ரிப்ளைட் ஆகுது. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக இருக்கா? இப்போ நம்ம மாஸுக்கும் மோலுக்கும் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். இப்போ மாஸுக்கு வால்யூமுக்கு பார்த்தாச்சு. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புக் பேக்கில் உள்ள கொஷினை கொஞ்சம் பாருங்கள், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி நீங்கள் எழுதி என்ன பண்ணுறீங்க குரூப்பில் போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எப்படி மாஸு மோலு வால்யூம் இது மூணும் இன்டர் கன்வெர்ட்டபிளாக இருக்கோ அதே மாதிரி இந்த 8வது ஸ்லைடில் உள்ள இந்த 8வது வீடியோவில் உள்ள எல்லா கான்செப்ட்டுமே இன்டர் ரிலேட்டிவாக தான் இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக பாருங்கள். ஓகே, எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ வெரி மச்.